மக்களே எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தா தான் சினிமா நியூஸ் பார்க்குற நிறைய ஆடியன்ஸுக்கு நம்ம வீடியோ கொண்டு போயும் சேரும். அது போக யூடியூப்ல புதுசா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் வந்து கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சினிமா அப்டேட்ல எந்த படத்தை பத்தி பேச போறோம்? கூலியை பத்தி தான். வேற எச்ச பத்தி பேசினா வியூஸ் போகுமா? போகாதுல. வியூஸுக்காக நம்ம இது பண்ணி தான் ஆகணும். கூச்சமே இல்ல. கூலியோட ஒரு நல்ல அப்டேட்டா தான் நான் பாக்குறேன். அதாவது என்னன்னா, அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? சைடு வந்து வார் 2 ரிலீஸ் ஆகுது, ஒரு சைடு வந்து கூலி ரிலீஸ் ஆகுது. எத்தனை தடவைடா இது Coolie versus War 2 கேப்பீங்க? ஆனா வார் 2வோட கூலியோட ஹைப் வந்து ஒரு ஸ்டெப் ஹையராவே வந்து இருக்கு. அதான் வர்க்கீஸ். நான் தமிழ்நாட்டை மட்டும் பேசல, ஆல் ஓவர் இந்தியாவில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது போக மல்டிபிளெக்ஸ்லையும் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா 1000 கோடி பண்ணாத ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, நார்த் இந்தியாவோட மல்டிபிளெக்ஸை வந்து நம்ம டார்கெட்டே பண்ண மாட்டோம். ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. பட் திஸ் டைம் நம்ம வந்து இதை டார்கெட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு ஹாப்பி நியூஸாவே வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம தாராளமா சொல்லலாம். ஒரே உனக்காக வேண்டுறோம் சாமி. ஏச்சரடா. இதுக்கப்புறம் இன்னொரு பிளஸ் விஷயம் என்னன்னா, 12 கோடி கிட்ட வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ப்ரீ புக்கிங் சேல்ஸ் வந்து போயிருக்குன்னு வந்து சொல்றாங்க. இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. அது வந்து டே 1 மட்டும் நடந்திருக்குன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அது போக ஓவர்சீஸ் எல்லாமே சேர்த்து டே 1 வந்து இவங்க எவ்வளவு எஸ்டிமேட் பண்றாங்கன்னா 100 கோடியில இருந்து 150 கோடி வரைக்கும் இந்த படம் வந்து டே 1 ஓப்பனிங் டேவா வந்து கிராஸ் அமௌண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. இது நான் சொல்றது கிராஸ் அமௌண்ட் தான். இதெல்லாம் டாக்ஸ் எல்லாம் போக தான் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு அமௌண்ட் போகும். ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேணாம். பட் ரஃபா வந்து இவ்வளோ வந்து டே 1 பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு வந்து நிறைய அனலைசிஸ் வந்து சொல்றாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுது இல்ல பொய் சொல்றாங்களான்னு சொல்லி நம்ம ஆகஸ்ட் 14th ஆகஸ்ட் 15th தான் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். அது போக உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா எந்த ஷோ எந்த தேட்டர்னு வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க. யார் வந்து FTFS போகலான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் a great day. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.